சிறிது நாட்களுக்கு முன்பு நிறைமாத கர்ப்பிணி ஓடும் பேருந்தில் ஐயோ அம்மா என கதறிய சம்பவம். பேருந்தே ஆம்புலன்ஸாக மாறிப்போய் மருத்துவமனைக்கே பேருந்தை இயக்கிச் சென்ற இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதேபோல் ஓடும் பேருந்தில் திடீரென நபர் காலிடறி கீழே விழப்போன சம்பவம். கடவுளாய் வந்து காப்பாற்றிய கண்டக்டர். கேரளாவில் அடுத்தடுத்து நடந்த இந்த 2 சம்பவத்தால் பெரும் பரபரப்பான சூழல் காணப்பட்டது. சிறிது நாட்களுக்கு முன்னாடி நிறைமாத கர்ப்பிணியான ஒரு பெண் ஒருத்தங்க பேருந்துல பயணம் செய்யும் போது திடீரென அவங்களுக்கு பிரசவ வலி ஏற்பட்டிருக்கு. இதனால பதறிப்போன ஓட்டுநரும் நடத்துனரும் உடனே அவங்கள கொண்டு போய் மருத்துவமனையில அட்மிட் பண்றதுக்காக பேருந்தையே ஆம்புலன்ஸா மாத்தி மருத்துவமனை வளாகத்திலேயே கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க. நல்லபடியா அவங்களுக்கு குழந்தையும் பிறந்திருக்கு. அப்படிதான் இப்போ இந்த சம்பவம் பார்க்கப்படுது. இங்க ஒரு நபர் நடத்துனர்கிட்ட டிக்கெட் எடுத்துட்டு இருந்திருக்காரு. அப்போ திடீர்னு கால் இடறி கீழே விழ போயிருக்காரு. உடனே சுதாரிச்சுக்கிட்ட கண்டக்டர் அவரை கையை டக்குன்னு பிடிச்சு மேல இழுத்திருக்காரு. கரணம் தப்பினால் மரணம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரே 1 செகண்ட் தாமதமாக இருந்தாலும் தன்னோட உயிர் பறி போயிருக்கும் அப்படின்னு நினைச்ச இவரு கண்டக்டரையே கடவுளா பார்க்க ஆரம்பிச்சாரு. பேருந்துல பயணம் செஞ்ச நிறைமாத கர்ப்பிணிக்கு பிரசவ வலி ஏற்படுத்தின அந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தாலும் இப்போ இந்த நபர் காலிடறி விழப்போன இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இதோட வீடியோ காட்சிகள் இப்ப வெளியாகி பெரும் வைரலா பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த 2 சம்பவத்தை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி எங்களுக்கும் தெரிவிங்க. அண்ட் மறக்காம பிஹைண்ட் ஆர் நியூஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. புதுக்கோட்டையில் முதலாக திறக்கப்படும் தமிழக வெற்றி கழகத்தின் அலுவலகம். ஒன்பதாம் தேதி கோலாகலமான விழா. விஜய் புதுக்கோட்டை செல்கிறாரா? திரைப்பட நடிகர் விஜய் மக்கள் இயக்கத்தை தமிழக வெற்றி கழகம் என்று அரசியல் ரீதியாக மாற்றி கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி கட்சியாக பதிவு செய்து அறிவித்தார். மேலும் இறுதியாக ஒரு படம் மட்டும் நடித்துவிட்டு முழுமையாக அரசியல் களத்தில் ஈடுபடுவேன் என்றும் உறுதி கூறியிருக்கிறார். வருகிற 2026ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலை நோக்கி தங்களது பயணம் இருக்கும் என்றும் தமிழக வெற்றி கழகம் தெரிவித்திருக்கும் நிலையில் அதற்கான உறுப்பினர் சேர்க்கை தீவிரமாக நடந்து வருகிறது. இந்த நிலையில்தான் புதுக்கோட்டை மேல 3ஆம் வீதியில் பிரம்மாண்டமான முறையில் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் அலுவலகம் புதிதாக கட்டப்பட்டுள்ள நிலையில் அதற்கான திறப்பு விழா வருகின்ற 9ஆம் தேதி நடைபெறுகிறதாம். அதனை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் திறந்து வைக்க உள்ளார் என முதற்கட்ட தகவல் வெளியாகியிருக்கும் நிலையில் விஜய் புதுக்கோட்டைக்கு வருவாரா என்ற எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது.